சங்கீதம் 42 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாடு 696 பக்கம். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆமென். ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். ஆமென். உம்மை நினைக்கிறேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அருமையான தாவீது ராஜாவுடைய சங்கீதம் இது. அவர் அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலிருந்து உம்மை நினைக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஐயா, தேவனை நினைப்பதற்கு எங்கே வேணாலும் நினைக்கலாமே. ஆனால் ஏன் அவர் யோர்தான் தேசத்திலிருந்து நான் கர்த்தரை நினைக்கிறேன்னு சொல்றாரு? ஏன் அவர் எர்மோன் மலையிலிருந்து நான் உம்மை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு? ஏன் சிறு மலையில இருந்து அவர் உம்மை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு? யோசிச்சு பாருங்க. இந்த சங்கீதத்தோட பின்னணியம் என்ன? எதனால் இந்த சங்கீதத்தை அவர் எழுதினார் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது தாவீதுடைய சூழ்நிலை அங்க என்ன என்று நீங்க அறிந்து கொள்ளணும்னா 4ஆம் வசனத்தை வாசிங்க. அதே சங்கீதத்துல 4ஆம் வசனம். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. ஆமென். முன்னே அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இப்போ போக முடியல. முன்னே போனேன், நேற்றுக்கு போனேன், முந்தா நேற்று போனேன், அப்போ இன்னைக்கு என்னால் என்ன பண்ண முடியல, போக முடியல அப்படின்றாரு. அப்போது உண்மையான அர்த்தம் இங்கே தாவீதோட சூழ்நிலை என்னன்னா, அவரோட உள்ளம் ஒரு ஏக்கத்தில் இருக்கு, ஒரு கவலையில் இருக்கு. அவர் எப்போதும் தேவனை துதிக்கிற ஒரு மனுஷன். அவருக்கு பேர் என்னதான்? ஆராதனை வீரர். அவருக்கு பேர் என்னது? கர்த்தரை துதிக்கிறவன். நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன். அவன் எப்பவுமே தேவன பாதத்தில் விழுந்து கிடக்கிறதையே தெரிந்து கொள்ளுகிற ஒரு தேவ மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு தேவன மனுஷனை இப்ப என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. தேவனை ஆராதிக்க முடியல, தேவனை தொழுது கொள்ள முடியலையே, அவரை துதிக்க முடியலையே.